அதால் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட முக்கியக்கும் இசைமால்வர் தாழ்வு என்ற இடத்துக்கு விடப்பட்ட பகுதியில நரிக்காடு என்ற பகுதி, அதாவது இந்த பிரதேசம் காங்கேசபுர சீமந்த கூட்டு தாவரத்துக்கு சொந்தமான இந்த காணி, அதாவது இந்த இருந்தால் களிமண் எடுத்து காங்கேசபுர சீமந்து தொழிற்சாலைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த இடத்துல 10 ஏக்கர் காணியை ஒதுக்கீடு செய்து அந்த பகுதியில் இப்ப தற்சமயம் 45 தென்பகுதியை சேர்ந்த சிங்கள மக்கள் குடியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 20 காணி வீதம் 10 ஏக்கர் காணியை ஒதுக்கி அவர்களுக்கான தற்காலிக வீடும் நிரந்தரமான வீடும் காணி அனுமதி பத்திரம் உட்பட சகல வசதிகளும் செய்து கொடுக்க சொல்லி அரசாங்கத்தினுடைய அதி உயர் மட்டத்தில் இருந்து தகவல்களை மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் நானாட்டான் பிரதேச செயலாளர்கள் உட்பட முக்கியமான அதிகாரிகள் மட்டத்தில் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த நரிக்காடு என்ற இந்த பிரதேசம் எந்த காலத்திலுமே அங்கே சிங்கள மக்கள் குடியிருந்தவில்லை என்பதை முருங்கல் பிரதேசத்தை சேர்ந்த பூர்வீகமான மக்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு புறம் மன்னார் மாவட்டம் புள்ளிக்கம் போன்ற அந்த கிராமத்திற்கு மக்கள் 4 வருடங்களுக்கு மேலே அந்த கிராமத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு இதுவரையும் அந்த பகுதியில அவர்களுக்கான குடியேற்றம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த மக்கள் மன்னார் மாவட்டத்தில் பல இடங்களிலும் சிலரோடு பின்னாவில்லப்பட்டு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் தங்களுடைய தொழில் வயல் நிலங்கள் ஒரு வாசல் காணி பூமிகளை எதுவுமே பார்க்க முடியாமல் குடியேற்றம் மறுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் சிங்கள மக்களை கொண்டு மன்னார் மாவட்டத்தில் குடியேற்றம் செய்வது என்பது மன்னார் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மன்னார்ல மடு பிரதேசத்துல ஆரம்பத்துல மடுவுல ஒரு குறிக்கப்பட்ட சில குடும்பங்கள் இருந்த காரணம் காட்டி இன்னைக்கு நூற்றுக்கணக்கான சிங்கள மக்களுக்கான காணிகள் வழங்கப்பட்டு நிரந்தரமான வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. ஆகவே போர்னால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கான குடியேற்றம் என்பது அரசாங்கம் அதை புறக்கணித்துவிட்டு தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டு இப்படியான குடியேற்றம் செய்வதன் ஊடாக இந்த அரசாங்கம் இந்த நாட்டில் ஒரு நிரந்தரமான ஒரு நல்லிணக்கத்தையும் சமாதானத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்கிறதும் இன விகிதாசாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வேலையில தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கு. இது கண்டிக்கப்பட